ஒரு எல்லையில ஸ்டாப் பண்ணுவீங்க. இம்மட்டும் வா, நெஞ்சு வராத. என் பிள்ளை தளர்ந்து இருக்கிறான், எல்லையில ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். பல பிரச்சனைகள் வந்தது, மலை போல வந்தது, ஆனா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காக்கிறார். நீ இன்னும் அவர் சமூகத்தில் நிக்கிறதுனால. ஏன்னா ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் என் நிழலை கூட சத்ருவுக்கு போட முடியாது. நான் அவருடையவர். இதை சொல்லுங்க. நீங்க இயேசுவின் உடையவர்கள் என்பதை எந்த இடத்திலும் காட்ட வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. சிலர் உங்களை அருவருப்பாங்க, சிலர் உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா பரலோக வாசல் உங்களுக்கு முன்னாடி ஓப்பனா இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 17வது வசனத்திலே நன்மை பார்க்கிறோம், 18வது வசனத்திலே ஜெயத்தை பார்க்கிறோம். நம் தேவன் நம் தேவையை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். நமக்கான நன்மையை நாம அனுபவிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும் தெரியுமா? ஜெயம். எனக்கு தானியம் இருக்கு, ஆனா சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தானியம் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் போவதற்கு அநேக வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்ப என் தானியம் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் போக கூடாது என்றால் எனக்கு என்ன பிரதானமா தேவை தெரியுமா? ஜெயம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னாகமம் 23 எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரம் என்றால் என்ன? ஒரு ராஜா யுத்தம் முடித்து ஜெயித்து வரும்போது, அந்த ராஜா தேசத்துக்குள்ள வரும்போதே, அல்லது அந்த ராணுவமாகட்டும், அவனுடைய சேனையாகட்டும், ஜனங்களாகட்டும், ஜெயித்த ராஜா உள்ள என்றாகும் போதே ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்களா? ஏன்னா எங்க ராஜாவால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? ஜெயம் கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பலி செலுத்தப்படும் நேரத்தில் போன வாரம் அங்கதான் விட்டோம், இந்த வாரம் அங்கதான் தொடங்க போறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, என் மேல ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். Glory. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு. இந்த யோராம் என்ன சொல்றான் அப்படின்னா, மோவாபியரின் கையில ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களை வரவழைத்தார் அப்படிங்கிறான். எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னதும் அதை யோராம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? தோல்வியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய இல்லாமையை நான் தோல்வியாய் பார்க்க கூடாது. சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், சில நஷ்டங்கள் வரும், சில இழப்புகள் வரும், எதிர்பாராத காரியங்கள் வரும். நம்ம எந்த இடத்துல ரொம்ப நம்முடைய விசுவாசம் எல்லாம் குன்றி போவதற்கு, நம்பிக்கை அற்று போவதற்கு ரீசன் என்னன்னா, உடனே அதை வச்சு ஜெயத்தை தோல்வியை நிர்ணயிக்கிறோம். ஒருவேளை மோவாபியர் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னா அதுல நம்பிக்கையும் இருக்கு, விசுவாசமும் இருக்கிறது, அவிசுவாசமும் இருக்கிறது.
நம்ம எல்லாருக்குள்ள இப்படி தானே, விசுவாசம் இருக்கனால உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கனால ஆமீன் சொல்ல யோசிக்கிறோம். இப்போது ஆமீன் வரும்னு பார்த்து விசுவாசம் இருக்கு. ஆனா இப்ப 7 நாள் ஒரு பெரிய செய்தி போட்டோம். 7 நாள் 7 days ஒரு சொட்டு தண்ணி இல்லை. டிசைட் பண்ணிட்டாங்க, தோத்துட்டோம். மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க வரவழைத்தார். என் தோல்வியை ஜெயத்தை நான் எதை வைத்து பார்க்கிறேன்? என்னிடத்தில் இருப்பதை வைத்தென்றால் என் வாழ்க்கையில எப்பொழுதுமே தோல்வி என்று மாத்திரமே எழுதப்பட்டிருக்கும். எனக்கு ஜெயம் என்னிடத்தில் இருப்பதில் அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஹல்லேலூயா. இங்க வரப்ப அவனுக்கு தண்ணீர் வரும். மோவாபியரையும் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அதாவது என் ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது எனக்கான நன்மை இருக்கிறது, எனக்கான ஜெயம் இருக்கிறது. என் ஆண்டவர் நேசக்கொடியை வீச செய்கிறவர் மாத்திரமல்ல, ஜெயக்கொடியை மேற்றுகிறவர். யெகோவா நிசி என்பது அவருடைய நாமம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா. ஆமென். அதிகமா யெகோவா நிசின்னு சொல்லுங்க, ஜெயத்தை பாப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை மட்டும் இல்ல ஜெயமும் வருது. ஆமென். சிலர் சொல்றதை பார்த்தா வந்த ஜெயம் வண்டி ஏறி அடுத்த ஊருக்கு போறோம். ஆமென். நன்மை மட்டும் இல்ல ஜெயமும், நன்மை மட்டும் இல்ல, எனக்கான நன்மை ஆகாரம் என்றால் எனக்கான ஜெயம் கிடைச்சாதான் அதை எனக்கு திருப்தியா சாப்பிட முடியும். ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம ஃப்ரெண்ட்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிடலான் இருக்கும்போது கழுத்துல ஒரு ஆள் கண்ணை வச்சிட்டு சாப்பிடு 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 சாப்பிடு. ஆமென். எப்படி இருக்கும்? இறங்குமா? சிலர் இதுல கத்தி வச்சிருப்பாங்க. பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? விழுங்குவோம் தெரியுமா? குத்து. சாப்பிடுவோமா? எடுத்துட்டு உருட்டி திருப்பி வைப்போம். எத்தனை பேர் பிளேட்ல ஆகாரத்தை போட்டு உருட்டி உருட்டி எல்லாரும் சாப்பிட்டு முடியதோற இவங்க அவங்க எழும்பும் போது இவங்களும் எழுப்பி கை கழுவுவாங்க, கூட பந்தியில உட்காருவாங்க, சாப்பிட முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கி எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் எழும்பும்போது ஏன் அவங்களுக்கு சாப்பாடு இறங்காதா? இறங்கல, ஜெயம் இல்லை. எனக்கான நன்மையை நான் அனுபவிக்க முடியவில்லை என்றால் எனக்கு என்ன தேவை தெரியுமா? எனக்கு ஒரு ஜெயம் தேவை. எனக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து இருக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியலன்னா உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? நன்மை இல்லை, நன்மை குடும்பம். ஜெயம் அந்த குடும்பத்தோடு சமாதானமா இருப்பது. புருஷன் மனைவி கிடையில் ஐக்கியம் எல்லாம் இருக்குன்னா நன்மை. மனைவியை கண்டடைகிறவன். ஆனா அதுல கூட ஆண்டவர் அடுத்த வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து தயையும். ஏன்னா அவருக்கு தெரியும் தயவு இல்லைன்னா இல்ல. என்ன மாதிரி சிரிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டுல போய் தயவு கிடைக்குமான்னு தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்லல, பாஸ்டர் தான். நான் சாலமோனா காட்டுவேன், அவர் 1-2 காட்டுவாரு.
எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர் அப்படி சொல்லுவார். ஆமென், ஹalleluya. நன்மை. ஆனா சமாதானமா இருக்க முடியலன்னா என்ன தேவை தெரியுமா? எனக்கு ஜெயம் தேவைனால என் எல்லைக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம். இப்படி பாடிட்டு இருந்தோம்னா சாயங்காலம் விடியற்காலமாகி போயிடும். ஹalleluya. ஜெயனாலே பாட்டு தான் வருது. ஏன்னா ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கேட்கிற வேற நீ எதை ஜெயிக்கணும் அப்படின்னு. வேற ஏதாவது உண்டாப்பா? எந்த இடத்துல மனிதன் தோட்டு போகிறானோ அதை அவர் ஜெயிக்கிறார். அவருடைய ஜெயத்தை சொல்லி திடப்படுத்துகிறார். இதுதான் நமக்கு பலன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அவருடைய ஜெயம்தான் நான் ஜெயிப்பேன் என்பதற்கான அஸ்திபாரம். என் ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்துறார் தெரியுமா? அவருடைய ஜெயத்தை சொல்லு, அவருடைய ஜெயத்தை சொல்லு. அப்ப இந்த இடத்துல நான் என் இயலாமையே நான் பார்க்க வேண்டும். என் ஆண்டவர் கடல் மேல் நடந்ததே பேதுருவை நடக்க வைக்க. இல்லைன்னா அவருக்கு டைம் சும்மா கடல்ல நடக்கலாம்லங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதாவது நிறைய வாட்டி இயேசு தனியா இருக்க போவார் தெரியுமா? அவருக்கு என்ன வேணும்? கொஞ்சம் ஓய்வு வேணும். மாம்சத்துல தானே வந்தார். அங்க எல்லாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி போயிடுவாங்க. எங்க இயேசு தனியா தனித்திருக்கும்படி சீஷர்களோடு ஒரு இடத்துக்கு போனா ஜனங்க அங்க வந்துடுவாங்க. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பிரைவசி தேவை, தனியா இருக்கணும், ஆண்டவர் மட்டும் கடல்ல கொஞ்சம் தூரம் நடந்து போனா யாரு போவா? போயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ அவர் நடந்தது பேதுருவை ஜெயிக்க வைக்க, பேதுருவை நடக்க வைக்க. இந்த பூமியில வந்து மகிமையாய் வெற்றி சிறந்தவர். இந்த பூமியில வந்து ஒவ்வொன்னையும் ஜெயித்தது என்ன கேட்டா சொல்லுவேன், என்ன ஜெயிக்க வைப்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால நீ திடன்கொள், நான் ஜெயித்தேன், நான் ஜெயிச்சிருக்கிறேன். நீ சொல்லு அவர் வெற்றி சிறந்தார். அப்ப அவருடைய ஜெயத்தை நாம் பாடுறதுல தான் எனக்கு வெற்றியே இருக்கிறது. அவருடைய ஜெயத்தை நான் கொண்டாடுறதுல தான் எனக்கு வெற்றியே இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென். இயேசுவின் ஜெயத்தை கொண்டாடணும். நம்ம பிள்ளை பாஸ் ஆயிட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அதிகமா என் இயேசு மகிமையாய் வெற்றி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில தோல்வி அங்கிற மனநிலை வரும்போது அவருடைய ஜெயத்தை பாருங்கள். மோவாபியரையும் ஒப்பு கொடுப்பார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 7 நாள் சுத்துறாங்க இவங்க. 7 நாள் சுத்துனா தண்ணி இல்லாம 7 நாள் சுத்துனா என்ன ஆகும்? 3 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காது தண்ணீர் இல்லாம. 3 நாள் தான் மயங்கி விழுந்துருவாங்க, என்ன உயிரே போயிரும். இவங்க 7 நாள். அப்ப உண்மையிலேயே இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னா, ராஜாக்கள் தான், சேனை இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, ஆனா எல்லாரும் தளர்ந்து இருக்கிறாங்க. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்னன்னா, அந்த 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். நல்ல கவனிங்க. இந்த மோவாபியர் என்ன மட்டும் கேள்விப்பட்டாங்க தெரியுமா? தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வராங்க.
ஆனா மோவாபியருக்கு எது தெரியல தெரியுமா? அவங்க தளர்ந்து இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க தளர்ந்து இருக்கிற மேட்டர் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், இவங்க உள்ள போய் ஈஸியா அடிச்சிடலாம், ஈஸியா அட்டாக் பண்ணலாம். ஆனா இவங்க இப்ப எங்க நிக்கிறாங்க தெரியுமா? அந்த யோசபாத்தெல்லாம் சமூகத்துல நிக்கிறாங்க. இவங்க சமூகத்துல நிக்கிறதுனால கர்த்தர் சத்துருவை எல்லையிலே ஸ்டாப் பண்ணிட்டார். நீ தளரும் போது நிக்கிற இடம் எங்க என்பது ரொம்ப முக்கியம். நீ சோர்ந்து போகும்போது, அதனாலதான் சூறை செடிக்கு கீழே எலியா படுத்திருக்கும் போது ஆண்டவர் படுக்க விடாம தட்டி எழுப்ப காரணம் என்ன? அந்த இடத்துல படுத்திருந்தா யேசபேல் கை அவன் மேல விழுந்திருக்கும். அவனை எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுனால யேசபேலுக்கு நெருங்க முடியல. நீ தளரும் போது நிற்கிற இடம் எது? நீ தளரும் போது நிற்கிற இடம் எது? என் வாழ்க்கையில எத்தனை தளர்வுகள் சோர்வுகள் வந்தது, ஆனாலும் நிக்கிறேன்னு ஒருத்தங்க சொல்றீங்கன்னா உங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்துல நிக்க வச்சிருக்கிறதுனால. சூறை செடிக்கு கீழே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி, சரி எலியாதான், எலியாவின் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அப்படி பதில் கொடுத்திருந்தா எலியாவை வந்து தட்டி எழுப்புறது யாரா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் மட்டும் எலியாவின் ஜெபத்தை, சூறை செடிக்கு கீழே பண்ண ஜெபத்தை கேட்டிருந்தா எலியாவை தட்டி எழுப்புறது யாரா இருப்பாங்க தெரியுமா? யேசபேல். ஹலோ சார், எழும்புங்க. இது யாரு? என்ன யாருங்க தட்டி எழுப்பணும்? என்ன யாருங்க தொடணும்? ஜீசஸ், ஜீசஸ். இன்னைக்கு அநேகர் சோர்வும் போது, மனமுறிவடையும் போது சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. அதனாலதான் தேடுறான் யோசப். ஏன்னா யுத்தம் பண்ண போறாங்க. எனக்கு வேற யுத்தம் இல்லைன்னா அப்படி சிலர்லாம் பாருங்க, பசியில சிலர் சொல்லுவாங்க, அதாவது வயிற்று துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈர துணியை வச்சு வயிறை கட்டுவாங்களாம். இங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது. யுத்தம். ஓடி போறான். யோசபாத்து பார்க்கிறான், உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ யோராம என் கூட வந்துரு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? தளர்ந்து இருக்கிறோம், தள்ளாடுற நிலையில இருக்கிறோம். நமக்கு நிற்க பலன் இல்லை, ஒரு காரியம் செய்ய முடியாது. சத்துரு வந்துட்டான்னா அவ்வளவுதான், நேர தேவ சமூகத்தில் போய் நிற்போம். நாம் நிற்கிற இடம் எது? தளரும் போது நிற்கிற இடம் எது? எப்பொழுது இவர்கள் தேவ சமூகத்தில் போனாங்களோ 7 நாள் கழிச்சுதான் அவர்களுக்கு தெரியுமா இப்படி யுத்தம் பண்ண வராங்க. இல்ல, எவ்வளவு விழிப்பா இருப்பாங்க ஒவ்வொரு ராஜாக்கள். ஃபர்ஸ்ட் டேயே தெரியும். ஆண்டவர் எல்லையில ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. என் பிள்ளை தளர்ந்து இருக்கிறான், எல்லையில ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். பல பிரச்சனைகள் வந்தது, மலை போல வந்தது, ஆனா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காக்கிறார். நீ இன்னும் அவர் சமூகத்தில் நிக்கிறதுனால. ஏன்னா ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் என் நிழல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. நம்ம எங்க இருக்கிறோம்? தண்ணீர் வரும், மோவாபியரும் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்திலே தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு யாருக்கு கரெக்ட், யாருக்கு? மோவாபியருக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. என்னதின் அர்த்தம்?
எனக்கென்று தேவன் செய்கிற காரியத்துல சத்ருவுக்கு நன்மை கிடையாது. சத்ருவுக்கு நன்மை கிடையாது, அது எனக்கு தான் நன்மை. ஆமென். நல்ல கவனி, இங்க ஒரு வித்தியாசத்தை உண்மையில இப்பதான் செய்திக்குள்ள போறோம். இந்த தண்ணீரை பார்த்ததும் இந்த யோசபாத்துக்கு எவ்வளவு கொண்டாடி இருப்பாங்க. ஆண்டவர் நீர் யோசபாத்து ஓகே, ஆனா நான்லாம் பாத்திரவானே அல்ல, தகுதியே இல்ல, எனக்கும் இந்த நன்மையை காண பண்ணினீரே இப்படி சொல்லி அவன் துதிச்சிட்டு இருக்கும் போது மோவாபியர் பார்க்கறாங்க ரத்தம் ரத்தம். ஏன்னா சூரியன் பட்டுச்சான். ஹalleluya. அப்போ ஆண்டவர் ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை நன்மையாக காண்பித்து கொடுக்கிறார், இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை ரத்தமாக காட்டி கொடுக்கிறார். நாம எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? நான் பார்க்க வேண்டிய நன்மையை நான் பார்க்கணும்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டும். இதுக்குதான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் நடுவாக நிற்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகம். எகிப்தியருக்கு அது எப்படி இருந்துச்சா? அந்தகாரமுமா இருந்துச்சு. இஸ்ரவேலருக்கோ அது இரவை. அப்போ இஸ்ரவேல் கூட்டத்தில் நின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா வெளிச்சம் தெரியுது. எகிப்தின் கூட்டத்தில் போனா எப்படி தெரியுது? எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆமென். மீட்கப்பட்டேன் என்று சொல்லியும் இன்னும் நான் நன்மையை பார்க்கவில்லை என்றால் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒருத்தங்க அதை பார்த்து துதிக்கிறாங்க, இன்னொருத்தங்க அதை பார்த்து புலம்புறாங்க. என்ன இது ஒரே ரத்தமா இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது துதியின் இரவு, ஆனால் எகிப்தின் ஜனங்களுக்கு இது புலம்பலின் இரவு. ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவென்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தாரை போல நாமும் மாறி கர்த்தரை துக்கப்படுத்துவோம் என்றால் நம் கண்களுக்கு நன்மை கூட தீமையா தான் தெரியும். நன்மை கூட தீமையா தான் தெரியும். ஆண்டவர் இந்த தண்ணீரை வரவழைத்ததே தாகம் தீர்க்க. ஆனால் சத்துருக்களின் கண்களுக்கு ஆண்டவர் லைட்டை எப்படி மாத்தி அடிக்கிறார் பாத்தீங்களா? இங்க இருந்து நீங்க லைட் எல்லாம் மாத்தி அடிக்க வேண்டாம், அவர் அடிப்பார். ஹalleluya. சண்டே ஸ்கூல் ப்ரோகிராம்லாம் வரும்போது லைட் எல்லாம் வச்சு ஆண்டவர் எப்படி மாத்தி அடிக்கிறார் பாருங்க. அப்படியே சூரியன் அப்படியே திருப்பி அந்த தண்ணீர் அப்படி ரத்தமா காட்டி என்ன வேலை செய்யறாருங்க. மேல இருக்கு அவர் வேலை செய்ய விடுங்க. ஹalleluya. மரியாள் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவர் தான் செய்யணும்னா நம்ம இடையில நின்று ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் இடையில வரவங்க எல்லாம் கொஞ்சம் அவர் செய்யட்டும். ஒரு சைடுல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அப்பா நன்றி ஆண்டவரே. இன்னொரு சைடுல இருக்கிறவங்களுக்கு சத்துருக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வரார். நான் எந்த பக்கத்தில் இருக்கிறேன்? இது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டதை மறந்து மற்றவர்களை போல ஏன் ஆண்டவர் நீங்கள் ஜாதிகளோடு கலவாமல் சொல்றது ஆண்டவர் ஜாதி பார்க்கிறாருன்னு கிடையாது.
பைபிள்ல ரெண்டே கூட்டத்தார் தான். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. பைபிள் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஜாதி தான், ரெண்டே கூட்டம் தான். ஒன்னு ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்னு ரட்சிக்கப்படாத கூட்டம். ஆமீன் வரல? பால்கனி ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இது இந்த வியூல தான் பைபிள் படிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே சிலர்லாம் வந்து அவரே ஜாதி பார்த்தார், என் இனத்துல அப்படியெல்லாம் ஜாதி பார்த்தா நான் என்னெல்லாம் ரட்சித்திருக்கவே மாட்டார். வாங்கி ஒரே மிதி ஓடு, நீ எவ்விடத்தான். தாவீது கேட்டா பாத்தீங்களா, சவுல் வந்து மரணத்துக்கு ஒரு பெலிஸ்தியன் தானே. சவுலை குத்துனது யாரு? அமலேக்கியன். அமலேக்கியன் என்ன கேட்டாலும் ஆமான் தலையாட்டுறதுக்கு 4 பேர் இருக்கிறான். அவன் வலி தாங்க முடியாம அந்த வழி அவர் அமலேக்கியன் போறான். என்ன குத்திருப்பா, அவன் குத்திட்டான். இல்லைன்னா நேர தாவீதுட்ட வந்து, ஐயா இப்படி ஆயிட்டு. தாவீதெல்லாம் அழுது முடிச்சிட்டு, நீ யாருப்பா? அமலேக்கியன் இங்க வா, அடிவன நீ எப்படி கை வைக்கலாம்? இப்படி எல்லாம் ஆண்டவர் பார்த்திருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன். நீ யாரு? நான் இங்க நீ பண்றதெல்லாம் அட்டுழியம் போ அப்படி சொல்லியிருப்பார். கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாருமே ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டோம், கல்யாணத்தை தவிர. சிலர் அதெல்லாம் கர்த்தர் மாத்திட்டு இருக்கிறார், நிறைய பேருக்கு மாத்திட்டார், இனியும் மாற்றுவாராக. ஆமென். சிலர் பார்க்கிறாங்க, நான் உங்களை சொல்ல ஆன்லைன்ல. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரித்தெடுக்கிறதின் முக்கியத்துவத்தை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 11:4 நீங்க பாத்தீங்கன்னா, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. இந்த வேர்டை நல்ல கவனிக்கணும். இந்த பல ஜாதியான அந்நிய புத்திரர் எப்போ வந்தாங்க? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க தெரியுமா? கூட வந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரத்தத்தால் மீட்கப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது எகிப்தில இருந்த மற்ற நிறைய ஜனங்கள் கூட வந்துட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு தெய்வத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தில் கூடவே நடந்துட்டாங்க, எல்லாம் நடந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேல் வீட்டின் மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. அவங்க வீட்டு அப்ப மீட்பு இல்லாம சர்ச்சில் இருக்கிறாங்க, மீட்பு இல்லாம ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாதான் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. மீட்பு இருக்காது, பேப்டிசம் இருக்கும். ஃபார்மை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நாள் பிளாங்கா இருக்கும், ஞானஸ்நானம் எடுத்த நாள், திருமண நாள் அதுக்கு 2 நாள் கழிச்சு. ஆஹா ரைட்டு, மீட்பு இருக்காது. உங்களை இன்னொரு கூட்டத்தில் பார்க்க அவருக்கு பிடிக்காது. ஆமென். ஆமென். ஏங்க ஒண்ணு கேட்கிறேன், உலகம் உங்களை அருவருக்கிறது கஷ்டமா, பரலோகம் உங்களை அருவருக்கிறது கஷ்டமா? எதுங்க? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? என் ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண் தெரியுமா? உலகம் நாள் பார்க்கும்போது நம்மளும் போய் கலண்டர்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? 9க்கும் 10க்கும் இடையில. மனுஷனுக்கு மேன்மையா தோன்றுகிறதுக்கு அவருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று லூக்காவிலே சொல்லப்பட்டது. ஐயோ அவங்க என்ன அருவருத்துருவாங்க, நான் இப்படி போனேன்னா, நான் இப்படி சிம்பிளா ட்ரெஸ் போட்டு போனேன்னா, போங்க போய் ராஜ கிரீடெல்லாம் வச்சுட்டு வாழெல்லாம் வச்சுட்டு
கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். எதுங்க அடையாளம்? எதுங்க அடையாளம்? ஆமென். அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பிள்ளைய பார்த்து திடீர்னு பார்த்தா இதுவரை முடி இருக்கு. நேத்து இப்படி இல்லையே. அதுவும் எங்க முன்னாடி இவ்வளவு பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு. எதுக்கு? அது யாராவது என்ன பார்த்து. ஆமென். ஆமென். அதாவது முடிய அதை கருப்பாக்கவும் முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இல்ல எங்களுக்கு முடியும் நம்ம ட்ரை பண்றோம் பாத்தீங்களா? அதுதானே நடக்குது. ஆமென். சிலர் தலையெல்லாம் அப்படி கீழே போகுது. இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் முன்னால முடியுமான்னு கேட்கிறாரு. பாருங்க புதுசா வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் முடியாதுன்னு சொல்றத நாங்க ட்ரை பண்ணுவோமா? நாங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்களா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் உனக்கு முடி இருந்தாதானே இனி அடிப்பேன். ஹல்லேலூயா. இல்ல நம்ம நம்ம இந்த பார்வையை மாத்தணும். சிலர் இன்னொரு எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க, அதனால ஒன்னும் செய்யாம குளிக்காம எடுக்காம அப்படி சொல்லல. நான் அவருடையவன், அது எங்க போய் இருந்தாலும் தெரியணும். என் சுபாவம் அதை காட்டி கொடுக்கணும், என் பார்வை அதை காட்டி கொடுக்கணும், என் செயல்கள் அதை காட்டி கொடுக்கணும், என் வஸ்திரம் அதை காட்டி கொடுக்கணும், என் வார்த்தை அதை காட்டி கொடுக்கணும், என் நடக்கை அதை காட்டி கொடுக்கணும். நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி நீ சொல்லணும். நாங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான். அது அவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. கோசேனின் அனுபவம் ஆதியாகமம் 47:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். வந்தது கொஞ்சம்தான், ஆனா அவருக்கு சமீபமா இருந்ததுனால கர்த்தர் திரளாய் பெருக பண்ணினார். இந்த சமூகத்தை இழந்து நம்ம என்னைக்கோ பெருகி இருக்க வேண்டியவங்க தெரியுமா? இன்னும் 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 எங்க ஆசீர்வாதம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்றோம், யோசேப்பு ஸ்ட்ரிக்டா சொல்ற, நீ சொல்லிடணும். எகிப்தியருக்கு மேம்பொருளும் பிடிக்காது, உலகத்தாருக்கு தேவ பிள்ளைகளை பிடிக்காது, அல்லேலூயா கூட்டானாலே பிடிக்காது. அதனால நம்ம ஸ்டைல ஹல்லேலூயா அப்படிமா, ஏன்னா அல்லேலூயா சொன்னாதானே அவங்களுக்கு ஆமென் அப்படியே மாத்திடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பிடிக்காது, அதனால எல்லாம் மாத்தி எல்லாத்தையும் மாத்தி இப்படி கை தட்டினா பிடிக்காது, அதனால நம்ம மாத்துறோம். இல்ல நாங்கெல்லாம் சிம்பிளா இப்படி எல்லாம் கை தூக்குனா பிடிக்காது, அதனால சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தொடங்குதா இல்லையா? தொடங்குதா இல்லையா? இப்படி பைபிளை தூக்கிட்டு வந்தா பிடிக்காது, அதனால சின்ன பைபிள பாக்கெட்டை இதுவரை தச்சு அதுக்குள்ள போட்டு ஆமே பிடிக்காதுங்க உலகத்துக்கு. நீங்க ஆண்டவரை சத்தம் போட்டு ஆராதிக்கிறது பிடிக்காது, நீங்க துதிக்கிறது பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க துதிச்சா ஏதோ ஒண்ணு நடக்கும், நீங்க ஆராதிச்சா ஏதோ ஒண்ணு நடக்கும். Jesus, Jesus, Jesus. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி வைக்கிற விண்ணப்பத்துல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவரே நீங்க எப்படி என்ன பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அப்படிதான் நான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். என்ன நீங்க எப்படி இப்ப பார்க்க விரும்புறீங்க அப்படிதான். ஏன்னா ஆண்டவர் ஒரு செட்டப்ல வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஏவாளும் ஆதாமும் தங்கள் செட்டப்பை மாத்துறாங்க. ஆண்டவருக்கே அடையாளம், ஆதாமே நீ எங்க இருக்கிற, நான் வச்சுட்டு போனது வேற இல்ல. ஆண்டவர் இது இப்ப புது ட்ரெண்ட். ஆண்டவரே
புது ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்? இலையெல்லாம் வெயில் பட்டு ட்ரெண்ட் போச்சு. ஆவே எல்லாம் புது ட்ரெண்ட். ஆவே இப்போ உள்ள ட்ரெண்ட். ஆவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீ கோசே நாட்டில் கூட இருந்தா நீ பழுகி பெருகுவது நிச்சயம், கேரண்டி. யோசேப்பு என் சமீபத்தில் இருக்கணும். வந்து கேட்பாங்க, இங்க நீ நிலைத்து இருக்கணும்னா ஆளாளுக்கும் அடையாளத்தை மாற்றி சொல்லாத. உன்னை சின்ன வயசுல இருந்து கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறா சொல்லு. நான் இயேசுவினுடைய, நீ என் நாமத்தை மறுதலே ஆதபடியா நான் உனக்கு முன்னாடி எப்பவுமே திறந்த வாசலை வைத்தேன். நான் அவருடையவன், நான் அவருடையவள். இதை சொல்லுங்க. நீங்க இயேசுவினுடையவர்கள் என்பதை எந்த இடத்திலும் காட்ட வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. சிலர் உங்களை அருவருப்பாங்க, சிலர் உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா பரலோக வாசல் உங்களுக்கு முன்னாடி ஓப்பனா இருக்கும், ஓப்பனா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வித்தியாசம், வித்தியாசம். ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த செயல் நன்மை, இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய குழப்பம் வந்துட்டு ரத்தம் போல அவங்க நினைவை கர்த்தர் குழப்பி அவங்கள உள்ள வர வச்சு இஸ்ரவேல் கையில மோவாபியரை ஒப்பு கொடுத்தான். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் பக்கத்துல வா. ஆமென். கோசே நாட்டில் குடியிரு, நெருங்கி வா, நெருங்கி வா. அந்த கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் நெருங்கும் மார்க்கத்தை உண்டு பண்ணி நீ தள்ளி நின்று பார்க்க வேண்டிய நன்மை உன் கண்ணுக்கு தப்பா தெரியுது, நன்மை உனக்கு தீமையா தெரியுது. ஆமே, நெருங்கி வா, கிட்ட வா, பக்கத்திலே இருந்துரு, பக்கத்திலே இருந்துரு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இன்னும் கிட்ட கோசே நாட்டிலே இருக்கிற என் ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஆமே, ஆமே. பரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. எஸ் லார்ட், உங்க சமூகம்தான் இன்னும் நெருங்கி வரணும், சந்திக்கணும், உம்முடையவர்களா இருக்கணும், உம்மால் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறேன். நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களை மாற்றி மாற்றி அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்காம, பார்க்க வேண்டிய நன்மையை பார்க்க முடியாம இருக்கிறோம். எங்களை மன்னியும். இன்னும் கிட்ட எவ்ரிடே ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு இன்னும் நெருக்கமா, இன்னும் நெருக்கமா. இப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்கணும். உம்மை விட்டு பிரிக்கிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்களை விட்டு எங்களை தூரப்படுத்துகிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். எங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிதான் எங்களை வச்சுக்கோங்கப்பா. We love you Jesus. பக்கத்துல வர வச்சுட்டீங்களேப்பா, அதுக்காக உங்களே கிளிக்க ஒப்பு கொடுத்தீங்க. உங்களை ரெண்டாக்குனாதான் என்னால பக்கத்துல வர முடியும்னு தெரிஞ்சு நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களேப்பா. எங்களை நேசித்து எங்களை தெரிந்து கொண்டீரேப்பா. இது தெரியாம நாங்க எப்படி எங்களை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி எங்க மேல பாஸ்வேர்ட்லாம் கேட்கட்டும். எங்களை மன்னியும், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்.
ஒவ்வொருடைய வாழ்வின் பள்ளத்தாக்கு நன்மையால் நிரம்பும்படி செய்து சத்துருவுக்கு வெட்கத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிரீடத்தையும் போக்கும்படி செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.